வணக்கம் நண்பர்களே. நம்மள பலருக்கும் ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. சம்பளம் வந்த முதல் வாரம் நம்ம ராஜாவா உணர்வோம். கையில காசு பொரளும். ஆனா அதே மாதத்தோட கடைசி வாரம் வரும்போது, அடுத்த சம்பளம் எப்ப வரும்னு தேதிய ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த முதல் வார ஹீரோவுக்கும் கடைசி வார ஜீரோவுக்கும் நடுவுல நம்ம பணம் எங்க போகுது? நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா ஏன் நம்மளால பணத்த சேமிக்க முடியல? இங்க பிரச்சனை சம்பாத்தியத்துல இல்ல பணத்த கையாளும் விதத்துல தான் இருக்கு. பணத்த நிர்வகிக்கிறது ஒரு பெரிய ராக்கெட் விஞ்ஞானம் எல்லாம் இல்ல. அது ஒரு சின்ன கலை. சில எளிய விதிகள நம்ம புரிஞ்சுகிட்டாலே போதும். இந்த மாச கடைசி திண்டாட்டத்துக்கு நம்ம முழுசா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இன்னைக்கு நாம அன்றாடம் செய்கிற, ஆனா கவனிக்க தவறுகிற 8 செலவுகள பற்றியும் பார்க்க போறோம். இந்த தவறுகளை நாம சரி செஞ்சா மட்டும் போதும். பணம் தானா நம்ம கையில தங்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. முதல் தவறு தள்ளுபடி, மாயாஜால விற்பனையின் மாயவலை. கடைகளில் கண்ணை பறிக்கும் 50% தள்ளுபடி, இப்போதே வாங்குங்கள், சிறப்பு சலுகை போன்ற விளம்பரங்களை பார்த்தவுடன் நமக்கு அது தேவையா இல்லையா என்று யோசிக்கிறதே இல்லை. விலை குறைவாக கிடைக்கிறது. அப்புறம் வாங்க முடியாது என்ற எண்ணத்துல தேவையே இல்லாத ஒரு பொருள வாங்கி வீட்டின் ஒரு மூலையில போட்டு விடுகிறோம். இந்த தள்ளுபடிகள் ஒரு மாயாஜாலம் போன்றவை. ஒரு சட்டை ரூ. 1000 என்று விளம்பரப்படுத்தி இப்போது ரூ. 500 மட்டுமே என்று கூறிவிட்டால் நீங்கள் ரூ. 500 மிச்சப்படுத்தியதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ரூ. 500 செலவு செய்துள்ளீர்கள். ஒரு தள்ளுபடி உங்களுக்கு தேவையான பொருள் மீது இருந்தால் மட்டுமே அது நல்ல தள்ளுபடி. மற்றபடி அது உங்க பணத்தை காலி செய்யும் ஒரு தந்திரமே தவிர வேறு எதுவுமில்லை. திட்டமிட்டு வாங்குங்கள், தள்ளுபடிக்கு அடிமையாகாதீர்கள். இரண்டாவது தவறு கணக்கில் வராத செலவு. அதுதான் இந்த இணையவழி பரிவர்த்தனைகள், கணக்கில் வராத செலவுகள். இதற்கு முக்கிய காரணம் இன்று நாம் அதிகம் பயன்படுத்தும் இணையவழி பரிவர்த்தனைகள். அலைபேசி மூலம் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் போது நம் கையிலிருந்து பணம் போவதான உணர்வே நமக்கு கிடைப்பதில்லை. இதனால் சின்ன சின்ன செலவுகளாக நாம் நிறைய செய்து விடுகிறோம். மாச கடைசியில் வங்கி கணக்கை பரிசோதிக்கும் போதுதான் இந்த சின்ன சின்ன செலவுகள் சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக மாறியிருப்பதை உணர்வோம். ரூ. 2 சேமிப்பு ரூ. 2 வருவாய்க்குச்சமாகும் நண்பர்களே. எனவே முடிந்தவரை சின்ன சின்ன செலவுகளுக்கு ரொக்க பணத்தை பயன்படுத்தி பழக்கங்கள். அப்போதுதான் பணத்தின் மதிப்பு புரியும். ஒவ்வொரு செலவையும் ஒருமுறை ஒரு நோட்டில் எழுதுவது அல்லது ஒரு செயலியில் பதிவு செய்வது வைப்பது. இது உங்கள் பணப்பழக்கத்தை கண்காணிக்க உதவும். மூன்றாவது தவறு நம்மில் பலர் நம்முடைய வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையில் ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இருப்போம். எவ்வளவு பணம் வருகிறது, எதற்காக செலவாகிறது என்ற அடிப்படை புரிதலே இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய தவறு. எதுக்கு பட்ஜெட் போடணும், மாச கடைசியில பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணலாம் என்று நினைப்போம். ஆனால் இப்படி செய்வதால பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் மாத கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சரியான பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் நிதி ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். உங்கள் வருமானம் எவ்வளவு, உங்கள் அத்தியாவசிய செலவுகள், வாடகை, உணவு, போக்குவரத்து எவ்வளவு, மற்ற செலவுகள் எவ்வளவு என்று ஒரு திட்டமிடல் அவசியம். இது உங்கள் பணத்தை எங்கே குறைக்கலாம், எங்கே சேமிக்கலாம் என்று தெளிவாக காட்டும். பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் பணத்தை கட்டுப்படுத்துவது அல்ல. மாறாக உங்கள் பணத்திற்கு நீங்கள் ஒரு தெளிவான திசையை காட்டுவது. நான்காவது தவறு வருமானம் அதிகமாகும் போது செலவையும் அதே வேகத்தில் அதிகப்படுத்துவது. சம்பளம் அக்கவுண்ட்ல ஏறியவுடன் இப்போது எனக்கு அதிக பணம் வருகிறது என்று எண்ணி புது மொபைல் போன், பெரிய பைக், விலை உயர்ந்த ஆடை என்று நமது வாழ்க்கை தரம் தானாகவே ஏறிவிடும். ஆனால் நமது சேமிப்பு மட்டும் அதே இடத்தில் அல்லது அதைவிட குறைவாகவே இருக்கும். இது ஒரு முள் பாதை போன்றது. இதை தவிர்க்க ஒரு எளிய வழி இருக்கிறது. சம்பளம் வந்த தேதியிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை, உதாரணமாக 5% அல்லது 10%
உங்கள் கண்ணுக்கு படாத வேறொரு வங்கிக் கணக்குக்கோ அல்லது ஒரு பாதுகாப்பான முதலீட்டுக்கோ மாற்றிவிடுங்கள். மிச்சம் இருக்கிற பணத்தில் செலவு செய்ய பழகுங்கள். இது உங்களை ஒரு நிதி ஒழுங்குக்குள் கொண்டுவரும். இந்த முதலில் சேமி பிறகு செலவிடு என்ற விதி உங்கள் நிதி பயணத்தில் ஒரு பொன் விதியாக இருக்க வேண்டும். 5வது தவறு, நான் தான் பெரிய ஆள். பிறருக்காக செய்யும் ஆடம்பர செலவுகள். நமது தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது வேறு. ஆனால் அடுத்தவர்களின் பார்வைக்காக நம்மை பெருமையாகவும் பணக்காரர்களாகவும் காட்டிக்கொள்வதற்காக தகுதிக்கு மீறி ஒரு புதிய கார், பெரிய பைக் அல்லது விலை உயர்ந்த அலைபேசிய மாத தவணையில் வாங்குவதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு. ஒரு கணம் யோசியுங்கள். இந்த பொருள் உண்மையிலேயே எனக்கு தேவையா? இல்ல அடுத்தவங்கள்கிட்ட நான் பெரிய ஆள் என்று காட்டத் தேவையா? இந்த கேள்விக்கு நீங்கள் நேர்மையாக பதில் தேடினால் உங்கள் செலவில் ஒரு பெரிய பங்கு குறைந்துவிடும். சமூக வலைத்தளங்களில் வரும் வீடியோகளையும் நண்பர்களின் ஆடம்பர பொருட்களையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு நமது ஃபினான்ஷியல் நிலையை மறந்து செய்யும் செலவுகள் மன அமைதியை குலைத்து கடனை மட்டுமே பரிசளிக்கும். உங்கள் சுயமதிப்பு நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை, உங்கள் சாதனைகளிலும் மன அமைதியிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். 6வது தவறு, நாம செய்யற தப்பு கடன் வாங்குற பழக்கம். குறிப்பா இந்த மாத தவணை முறை 5 லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளை மாதம் வெறும் 10,000 கட்டினால் போதும் என்று சலுகைகள் வரும்போது அந்த பொருள் நமக்கு மலிவாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் நாம் அசல் தொகையோடு கண்ணுக்கு தெரியாத வட்டியையும் சேர்த்து அதிகமாக பணம் கட்டுகிறோம். ஒரு பொருளின் உண்மையான விலை என்ன, அதற்கான வட்டி எவ்வளவு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் கடனில் வாங்குவது பெரும் தவறு. அத்தியாவசிய தேவைகளான வீடு கட்டுவது, உயர்கல்வி பெறுவது போன்றவற்றுக்கு கடன் வாங்குவது வேறு. ஆனால் ஆசைப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கடன் வாங்குவது நமக்கு நாமே ஒரு சுமையையும் நிதி அழுத்தத்தையும் உருவாக்கிக் கொள்வது போலாகும். இந்த கடன் பழக்கம் ஒரு சங்கிலி தொடர் போன்றது. ஒரு கடன் தீரும் முன் அடுத்த கடன், அடுத்த கடன் என நமது பண சுதந்திரத்தை முடக்கிவிடும். முடிந்தவரை கடன் இல்லா வாழ்வு வாழ முயற்சி செய்யுங்கள். 7வது தவறு, செலவு பண்றது. மனசுக்கு கஷ்டமா இருந்தால் உடனே ஆன்லைனில் எதையாவது ஆர்டர் செய்வது. சந்தோஷமாக இருந்தால் நண்பர்களுக்கு பெரிய பார்ட்டி வைப்பது என நமது உணர்ச்சிகளுக்கும் செலவுகளுக்கும் ஒரு முடிச்சு போட்டு வைத்திருக்கிறோம். இது ஒரு ஆபத்தான பழக்கம். மனது சரியில்லாத போது ஒரு நண்பரிடம் பேசுங்கள். பிடித்த இசையை கேளுங்கள் அல்லது சிறிது தூரம் நடந்து சென்று வாருங்கள். உங்கள் பணத்தை கரியாக்காதீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செலவுகள் உங்கள் பிரச்சனையை தீர்க்காது. மாறாக ஒரு புதிய நிதி பிரச்சனையை உருவாக்கும். உணர்ச்சிகளை பணத்தால் சமாளிக்க முடியாது. செலவு செய்வதற்கு முன் 12 மணி நேரம் காத்திருங்கள். அந்த பொருளின் தேவை உள்ளதா என்பதை மீண்டும் ஒருமுறை கூட யோசித்து செயல்படுங்கள். 8வது தவறு, இதை இப்போவே வாங்க வேண்டும். உடனடி திருப்தியின் ஈர்ப்பு. இன்றைய உலகில் உடனடி திருப்தி என்பது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. ஒரு விளம்பரத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு நண்பர் புதிய பொருள் ஒன்றை வாங்கினாலோ நாமும் அதை இப்பொழுதே வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இதை இப்போவே வாங்கவில்லை என்றால் நான் அவனை விட பின்தங்கிவிடுவேன் அல்லது இந்த சலுகை மீண்டும் வராது போன்ற எண்ணங்கள் நம்மை தூண்டும். இந்த அவசரத்தில் நாம் வாங்கும் பொருட்கள் பெரும்பாலும் தேவையில்லாதவையாகவோ அல்லது நமது நிதி நிலைமைக்கு மீறியவையாகவோ இருக்கும். ஒரு பொருளை வாங்க முடிவெடுப்பதற்கு முன் சில நாட்கள் காத்திருங்கள். அந்த பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு அத்தியாவசியமா அல்லது இது வெறும் உடனடி திருப்தி தரும் ஒரு ஆசையா என்று யோசியுங்கள். ஒவ்வொரு பெரிய செலவிற்கும் ஒரு காத்திருப்பு காலத்தை நிர்ணயிப்பது தேவையற்ற செலவுகளை குறைத்து உங்கள் பணத்தை சேமிக்க உதவும். இந்த 8 தவறுகளையும் நாம் புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் பணம் நம் கைகளில் நிலைத்திருக்கும். பணக்காரனாவது என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை, எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதில தான் இருக்கிறது. அவ்வளவுதாங்க. இந்த 8 சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். பணத்தை சேமிக்கிறது, முதலீடு பண்றது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல.
அது ஒரு நல்ல பழக்கம் அவ்வளோதான். கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுக்கு உங்க பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியாதா என்ன? நிச்சயம் தெரியும். இன்னைக்கே ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்க. இந்த 8ல ஏதாவது ஒரு தப்ப சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. சின்ன சின்னதா நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உங்க பெரிய கனவுகளை நிறைவேற்ற நிச்சயம் உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்திசாலித்தனமான நிதி பயணத்தை இன்றே தொடங்குவோம். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.